ஓகே. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து 1/x ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே ஃபங்க்ஷன் 1/x அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை டேஞ்செண்ட்டை வச்சு நம்ம அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் f(x) வந்து 1/x அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f'(x) அப்படிங்கிறது -1/x² அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இந்த பாயிண்டில் நான் வந்து டேஞ்செண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நான் அப்படி டேஞ்செண்ட் எடுத்தேன்னா இப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி போகும். ஓகே, இப்படி டச் பண்ணிவிட்டு போகும்போது இந்த பாயிண்ட்டை நான் வந்து x0 அண்ட் y0 அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த x0 y0 வந்து ஆர்பிட்ரரியாக நான் வச்சுக்க போகிறேன். அதாவது x0 y0 இங்கே இருக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ரேண்டமாக ஒரு புள்ளி நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேஞ்செண்ட் இருக்குல்ல, இந்த டேஞ்செண்ட் லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் முட்டுது, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் முட்டுது. இப்போது இந்த 3 லைனும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எனக்கு ஹைட் இன்ட்டு பேஸ் தெரிஞ்சால் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த ஹைட்டு எனக்கு தெரியணும், அதே மாதிரி இந்த இதுவும் எனக்கு தெரியணும். ஸோ இந்த லைன் வந்து இந்த ஒய் ஆக்சிஸை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டும், அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு நார்மலாக தெரியும், ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து y மைனஸ் y0 இஸ் ஈக்குவல் டு f prime of x0 இன்ட்டு x மைனஸ் x0. நம்ம ஸ்கூலில் படித்தது என்னென்னா, இந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக போகுது, அதுதான் x0 y0. அதோட ஸ்லோப்பு என்ன? அதுதான் இந்த f prime of x0. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏற்கனவே f prime of x0 என்னன்னு தெரியும். என்னது? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? y மைனஸ் y0 இஸ் ஈக்குவல் டு -1/x0² இன்ட்டு x மைனஸ் x0 இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், இந்த y0 என்னது? y0ங்கிறது இந்த f(x) தான். ஸோ அதனால் நான் அதையுமே நான் வந்து 1/x0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் இன்டர்செப்டையும் ஒய் இன்டர்செப்டையும் கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த பாயிண்ட்டு என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா, இந்த பாயிண்டில் எக்ஸ் ஒரு வேல்யூ இருக்குது, பட் ஒய் என்ன வேல்யூ இருக்குது? ஒய் வேல்யூ வந்து 0. கரெக்டாக? எக்ஸ் ஆக்சஸில் ஒய் 0 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒய்யில் 0 போட்டேன்னா எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறேன். அப்படி கால்குலேட் பண்ணேன்னா இந்த இடத்துல 0 போடுவோம். 0 மைனஸ் 1/x0 இஸ் ஈக்குவல் டு -1/x0² இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x0. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் அல்ஜிப்ரா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் என்ன வரும்னா 2x0 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வந்து x0, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி 2x0. ஓகேங்களா?
சரி, இப்போ நம்ம இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அல்லது இந்த லைன் வந்து இங்கே இந்த ஒய் ஆக்சஸில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மொதல் ப்ராப்ளத்தில் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்ல, அதே மாதிரி இந்த தடவை எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்படி போட்டோம்னா ஒய் மைனஸ் 1/x0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x0 ஸ்கொயர் இன்ட்டு 0 மைனஸ் x0 அப்படின்னு வரும். ஸோ இதிலிருந்து நம்ம y என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 2 டிவைடட் பை x0 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஏரியா என்னது? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அது வந்து half base into height. ஓகேங்களா? ஸோ half போட்டுருவோம். இதில் பேஸுங்கிறது என்னது? இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு, அது என்னது? 2x0. அதனால் 2x0ன்னு போட்டுக்குவோம். அதே மாதிரி ஹைட்டு இங்கேருந்து இங்கே அது 2/x0. ஸோ 2 டிவைடட் பை x0. ஸோ இதெல்லாம் போட்டோம்னா கடைசியில் நமக்கு வர ஆன்சர் என்னது? 2. ஸோ இந்த 2ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டேஞ்சன்ட்டு நீங்கள் எந்த பாயிண்டில் போட்டிங்கனாலும் சரி. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இந்த பாயிண்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு லைன் வரைஞ்சி இதுக்கு இப்போ வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவும் 2 தான் இருக்கும். நீங்கள் இந்த 1/x கிராஃபை போட்டுட்டு இந்த லைனுக்கு இந்த கேர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் போட்டிங்கன்னா அந்த டேஞ்சன்ட்டால் கிடைக்கிற ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்போவுமே 2 தான் இருக்கும். அது எந்த பாயிண்ட்டை பொறுத்து அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து கற்றுக்குறோம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து போன தடவை 1/xக்கு நம்ம பார்த்தோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, f of x வந்து x to the power of n. n வந்து 1 2 அப்படின்னு எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இன்டீஜர் நம்பர், அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்குது அப்படின்னா இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா f prime of x என்ன, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் நம்ம அந்த ஃபார்முலா என்னது? f prime of x equal to limit delta x tends to 0. அதுக்கப்புறம் f of x plus delta x minus f of x divided by delta x. கரெக்டா? ஸோ இதை நான் அப்படியே போட்டேன்னா என்ன வரும்? x plus delta x to the power of n minus x to the power of n divided by delta x. ஸோ இந்த இதில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இப்போ x0 வந்து டென்ஸ் டு 0க்கும் ஈக்குவல் டு 0க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது x0 வந்து 0 கிடையாது, ஆனால் 0க்கு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம இப்போ எடுத்த உடனே 0ன்னு போட்டோம்னா x to the power of nன்னு வந்துடும். அப்போ x to the power of n minus x to the power of n divided by 0. அப்போ 0 divided by 0ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 தான், எக்ஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது. அதாவது எக்ஸை ரொம்ப சின்ன வேல்யூவாக, அதாவது அப்ரோச் ஆகுது 0க்கு.
அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, இப்போ இதை ஃபர்தராக பார்ப்போம். அப்போ இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், அதே மாதிரியே நான் n டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், அப்புறம் இந்த இது அப்போ மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் டிவைடட் பை டெல்டா எக்ஸு. இப்போ இந்த ஃபஸ்ட் இது எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் டு த பவர் ஆஃப் என், இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணினேன் அப்படின்னா இந்த பைனாமியல் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் படிச்சிருப்பீங்க. அந்த தியரம் படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், சம் கோஎஃபிஷியன்ட்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ சம் கோஎஃபிஷியன்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் டூ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் இப்படி வரும். ஸோ இப்போ இதில் நம்ம இந்த எக்ஸ் டு த பவர் ஆஃப் எண்ணையும் இந்த எக்ஸ் டு த பவர் ஆஃப் எண்ணையும் கேன்சல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த டெல்டா எக்ஸ் இருக்குல்ல, இந்த டெல்டா எக்ஸை ஒவ்வொன்றிலேருந்தும் கேன்சல் பண்ணுவோம். இதில் டெல்டா எக்ஸ் கேன்சல் ஆயிரும், அப்புறம் இதில் கேன்சல் ஆயிரும். இதில் போக போக டெல்டா எக்ஸு கூடிக்கிட்டே இருக்கும். அதில் எல்லாம் இருந்து ஒரு டெல்டா எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இப்படி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் அதுக்கப்புறம் எல்லாம் டெல்டா எக்ஸு ஃபங்க்ஷன் ஆஃப் டெல்டா எக்ஸாக இருக்கும். அதனால் நான் ஆர்டர் ஆஃப் டெல்டா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த லிமிட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல்டா எக்ஸு இஸ் அப்ரோச்சிங் டு 0 அப்படின்னு போட்டேன்னா இந்த டேர்மு 0 ஆயிரும். அப்படி 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு கடைசியாக இருக்கிற டேர்மு வெறும் எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன். ஸோ இப்படித்தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என்னாக இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன். இருங்க இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன். என்னென்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் வரும், அதை நான் வந்து விட்டுட்டேன். அது ஆக்சுவலாக இங்கே தான் வரும். ஆமாம், என்னு வரும். ஓகேங்களா? அது இங்கேயும் வரும். ஸோ அது திரும்பவும் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ் டு த பவர் ஆஃப் எண்ணை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து மற்ற பாலினாமியல்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x டு த பவர் ஆஃப் 10 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம திரும்பவும் இந்த ஃபங்க்ஷனில் போட்டு பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன் படி நம்ம போட்டு பார்க்கலாம். பட் அதே நேரத்தில் நம்ம இதை தனித்தனியாக எடுத்து கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்படி தனித்தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தனித்தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எனக்கு இந்த ஃபார்முலா பாருங்கள். n என்னது 2, எக்ஸ் இன்ட்டு என் மைனஸ் ஒன், 2 மைனஸ் ஒன் 1. ஓகேங்களா? ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே என்னென்னது 10. ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் என்னது 9. ஸோ 2x ப்ளஸ் 30x டு த பவர் ஆஃப் 9. ஸோ இப்படி தான் ஒரு பாலினாமியலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஓகே, டெரிவேட்டிவ் இதெல்லாம் ஓகே. பட் இதோட அப்ளிகேஷன் என்ன? ஃபிசிக்ஸில் நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, ஃபிசிக்ஸில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த லெக்சர்லேயே இந்த எம்ஐடி லெக்சர்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் தெரியும்ல உங்களுக்கு?
எல்லாம் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க யூஎஸ்லலாம். அந்த ஹாலோவின் டைமில் அந்த எம்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூசணிக்காய் வச்சு எடுத்துக்கிட்டு போய் எங்கன்னா அந்த பில்டிங்கோட மாடிக்கு எடுத்துகிட்டு போய் மேலேருந்து கீழே போடுவாங்களாம். அந்த பில்டிங்கோட உயரம் எவ்வளோ இருக்கும்னா 400 அடி. ஸோ அந்த 400 அடியிலேருந்து கீழே போடுவாங்களாம். ஸோ அந்த பில்டிங்கு வந்து 400 அடி. ஸோ மீட்ரு இல்லை, அடி. ஸோ எல்லோரும் மீட்ரு அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அவன் மட்டும் இந்த அடிக்கணக்கு இன்னும் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அங்கேருந்து இந்த பால் இல்லை, பம்ப்கின்னு, பூசணிக்காய் தூக்கி போடுறானுங்க. அப்படி தூக்கி போடும்போது இது 400. அப்போ அந்த ஒவ்வொரு டைம்லையும் அந்த பூசணிக்காய் இங்கேன்றது கடைசியாக இந்த தரையில் அடிக்கும். கரெக்டாக? இப்போ அந்த எவ்வளோ உயரத்தில் அந்த பூசணிக்காய் அந்த பர்டிகுலர் டைமில் இருக்குது அப்படிங்கிறத ஒய். அது டைமை பொறுத்து தானே மாறுது. அதனால் ஒய் ஆஃப் டி. ஓகேங்களா? இந்த ஒய் ஆஃப் டிக்கு ஒரு ஃபங்க்ஷன். அது என்னென்னா 400 மைனஸ் 16 டி ஸ்கொயர். இது அடிக்கணக்கில் இருக்குது. அதனால் இந்த 16 அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ அது பின்னாடி நம்ம ஃபிசிக்ஸில் இது படிக்கும்போது அது ஏன் 16 அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் கேள்வி. இப்போ என்னென்னா, பம்ப்கின் கிரவுண்டில் வரும்போது என்ன வெலாசிட்டி அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ கிரவுண்டில் வரும்போது என்ன வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தரையில் அடிக்கும்போது அதோட வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெலாசிட்டி அல்லது ஸ்பீடுங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஸ்பீடுங்கிறது நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது அப்படின்னா, அதை போகிறதுக்கு எவ்வளோ நேரத்தில் போச்சு, அதோட ரேஷியோ தானே வெலாசிட்டி அல்லது ஸ்பீடு அப்படிம்போம். இப்போ இது ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, எவ்வளோ தூரம் விழுந்துச்சு, நமக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 400 அடி. எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கு டைம் கண்டுபிடிக்கணும். அந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது? டைம் வந்து 0 அப்படின்னு போட்டோம்னா என்ன வருது? ஸோ 400 மைனஸ் 16 டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டி என்ன? √400 டிவைடட் பை 16. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ 5 செகண்டில் மேலேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னது? ஸ்பீடுக்கு எஸ்ன்னு வச்சுக்குவோம். எஸ் ஆவரேஜ். ஓகேங்களா? இந்த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 400 அடி டிவைடட் பை 5 செகண்ட். ஸோ இதுதான் இதோட ஆவரேஜ் ஸ்பீடு. அது என்னது? 80 ஃபீட் பெர் செகண்ட். நொடிக்கு 80 அடி வேகத்தில் மேலேருந்து கீழே விழுந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஆவரேஜ் ஸ்பீடு. இன்னொன்று இருக்குது, இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி அல்லது இன்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னு. ஸோ இங்கே தான் நம்ம இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இப்போது கேள்வி என்னென்னா, ஓகே, மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு ஆவரேஜாக இந்த ஸ்பீடில் வந்துச்சு. கரெக்டாக அந்த கீழே தரையில் அடிக்கும்போது என்ன வேகத்தில் வந்து அடிச்சுது அப்படிங்கிறது கேள்வி. இப்போ அதை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ அதுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, dy பை dt. அந்த எந்த டைமில்? அட் t இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட். ஏன்னா 5வது செகண்டில் தான் தரையில் அடிச்சுது. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே ஒய் என்னன்னு தெரியும். 400
மைனஸ் 16t². இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஏன்னா நான் டைமை சேஞ்ச் பண்ணாலும் அந்த கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அது 0. ஓகேங்களா? அப்புறம் மைனஸ் 16t² என்ன ஆகும்னா மைனஸ் 32t அப்படின்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது t = 5 போட்டோம்னா என்ன வருது? மைனஸ் 32 × 5 = மைனஸ் 160 feet/second. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு பாருங்கள் 80 அடி ஒரு செகண்டுக்கு. ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் தரையில் அடிக்கும்போது அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 160 அடி ஒரு செகண்டுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம இந்த மாதிரி கணக்கெலாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெரிவேட்டிவ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதோடு நம்ம வந்து ஃபஸ்ட் லெக்சர் முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோவில் செகண்ட் லெக்சர் பார்ப்போம். நன்றி.